அடுத்து நம்ம போகக்கூடிய சிலபஸ் டாபிக் வந்து சாஃப்ட்வேர் டிசைன். இதுதான் என்னோட டிசைன், இதுக்கு தான் நான் கோட் பண்ணணும்னு ஒரு ஃபார்மேட் வேணும்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் வந்து நம்ம டிசைன்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்க சினாரியோ பிஹேவியரல் கிளாஸ் இதை வந்து எந்த டிசைனோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத இங்கே காட்டக்கூடிய விஷயந்தான் இந்த டயக்ராம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினாரியோ வந்து இன்டர்ஃபேஸில் தான் காட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க. கிளாஸில் இருக்கிறது ஃபுல்லாக டேட்டா டிசைனுக்கு வருது, ஆர்கிடெக்சரல் டிசைனுக்கு வருது, அதே போல் இந்த காம்போனன்ட் லெவல் டிசைனுக்கும் சேர்ந்து வருது. இதே இன்டர்ஃபேஸ் வந்து பிஹேவியரல்லையும் சினாரியோக்கும் சேர்ந்து வருது. ஒரு யூசர் என்ன பண்ணுறாங்கன்றதுலையும் இன்டர்ஃபேஸ் இருக்குது. பிஹேவியரில் என்ன ப்ரெஸ் பண்ணால் என்ன அடுத்து செய்யணும்னு சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் இன்டர்ஃபேஸ் டிசைன் இருக்குது. ஸோ இதோட இன்டர்னல் மேப்பிங் இதை நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனாலிசிஸ் மாடல்லேருந்து எப்படி நம்ம டிசைனிங்க்கு மேப் பண்ணுறோன்றது தான் வந்து இந்த டயக்ராம். ஸோ சாஃப்ட்வேர் குவாலிட்டியை பொறுத்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைன் எப்படி இருக்கணுன்றதை பற்றியான சில பாயிண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படலாம், மேபி ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்கலான்றதுக்காக நான் நோட் பண்ணி வச்சது. சிம்பிளாக சொல்லணுன்னா டிசைன் வந்து மாடலராக இருக்கணும், அதாவது ஒன்று ஒரு மாடலாக இருக்கணும். ஸோ மாடலர் ப்ரோக்ராமிங் அடுத்து நீங்கள் பார்ப்பீங்க, அதையும் நான் சொல்கிறேன். அதே போல் டேட்டா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் தனியாக காமிக்கணும், ஆர்கிடெக்சரை தனியாக காட்டணும், யூசர் இன்டர்ஃபேஸ் பார்ட் ஃபுல்லாக தனியாக காட்டணும், ரெண்டு காம்போனன்ட் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுன்றது எல்லாத்தையுமே வந்து அந்த டிசைன் வந்து தனித்தனியாக ரெப்ரசன்ட் பண்ணணுன்றாங்க. மொத்தத்தில் அந்த சிஸ்டம் என்ன செய்ய நினைக்கிதோ அதை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு டிசைனுடைய அல்டிமேட் எய்மாக இருக்கணும். அடுத்து இதில் சில குவாலிட்டி ஆட்ரிபியூட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதில் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் கரெக்டாக இருக்கா, அதை யூசர் கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த யூசபிலிட்டி பார்ட் கரெக்டாக இருக்கா, ரிலையபிளாக இருக்கா, கரெக்டாக வந்து ஒரு ஃபெயிலியர் நடந்தால் உடனே ஓகே ஆகிடுதா, இல்லைனா வந்து அதோட வந்து சிஸ்டம் நின்றுடுதா, அதெல்லாம் வந்து அந்த ஃபேக்டரில் ரிலையபிலிட்டியில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது ப்ராசஸிங் ஸ்பீட் எப்படி இருக்குது, ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்குது, சம்டைம்ஸ் நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதில் சப்போர்ட்டபிலிட்டி மெயின்டெனபிலிட்டி ஒரே டேர்மில் தான் கொடுத்துருந்தாங்க, பட் ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்ப்ளிட்டட் ஹியர். ஸோ சப்போர்ட்ன்றது வந்து எவ்வளோ தூரம் என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அடாப்ட் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் சர்வ் பண்ண முடியும்னு எடுத்துக்கிறது. மெயின்டெனபிலிட்டி வந்து கம்பேட்டபிலிட்டி மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை கான்ஃபிகர் பண்ணுற அந்த தன்மையை வந்துட்டு நம்ம இதில் சொல்லிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் சம் பாயிண்ட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட். இதில் மெயின் சப் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது எப்படின்னா என்ன நடக்குதுன்றதை மறைச்சு மேலோட்டமாக வந்து ஒரு லேயர் போடுறோம்ல, அதுதான். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வாஷிங் மிஷின் வச்சு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது, அப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, ரின்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கும்ல. இப்போ நான் வாஷ்னு கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் பட்டன், இட்ஸ் அன் அப்ஸ்ட்ராக்ஷன். வாஷ்னு ஒரு பட்டன் இருந்ததுன்னா நான் வந்து என்னென்ன செக் பண்ணணும்னா வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணணும், க்ளோத்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஆர் பவுடர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். திஸ் இஸ் த அப்ஸ்ட்ராக்டட் லேயர். ஓகே, அதில் உள்ள ஹிடன் டீட்டெயில்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம். ஸோ இதில் ரெண்டு விதமான அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஒன்று ப்ரொசீஜரல் அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னொன்று டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ப்ரொசீஜரல் அப்ஸ்ட்ராக்ஷன்ன்றது எப்படின்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நேம் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கால் பண்ணுறப்ப எப்படி கால் பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன்னா, ஃபங்க்ஷனோட நேமை யூஸ் பண்ணுவேன், பேராமீட்டர் யூஸ் பண்ணுவேன், வேறு எதையும் நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறப்ப யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் அந்த ஹிடன் பார்ட். த நேம் ஆஃப் a procedural abstraction implies these functions but the specific details are suppressed. Data abstraction என்றது வந்துட்டு a named a set of attributes that describe the object. இப்போ ஒரு கிளாஸ்லேருந்து நான் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன்றப்ப எனக்கு அந்த ஆப்ஜெக்ட், இப்போ நான் பர்சன் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். அந்த பர்சனுடைய ஹிடன் ஆட்ரிபியூட்ஸ், அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டா ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஹிடன். ஸோ ரெண்டு விதமான ஹைடிங் தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓஓபி பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து யூ கேன் ஈஸிலி மேப். ஏன் டிசைனில் அப்ஸ்ட்ராக்ஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எப்பயுமே ஒரு டிசைன் பண்ணுறப்ப எக்ஸாக்ட் யூஸரை வச்சு டிசைன் பண்ணுறத விட அப்ஸ்ட்ராக்டாக டிசைன் பண்ணணும். தண்ணியை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் துணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் சொல்ல மாட்டோம், பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இதெல்லாம் அது செக் பண்ணணும், அதுதான் அதோட வேலை. ஓகே, அடுத்து இதோட ஆர்கிடெக்சர்ன்றது ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுன்றது தான் வந்துட்டு இந்த ஆர்கிடெக்சரில் வருது. ஸோ ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ், அதை மாடியூல்ஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுதுன்ற பார்ட் வந்து இந்த ஆர்கிடெக்சர்ன்ற பார்ட்டில் ஆக்சுவலாக உங்களுக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் மாடல்ஸ் இருக்குது, ஃப்ரேம் ஒர்க் மாடல்ஸ் இருக்குது,
டைனமிக் மாடல்ஸ் இருக்குது. டைனமிக்னு பேர் கேட்குறப்ப உங்களுக்கு தெரியும் பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஆர்கிடெக்சர் எல்லாம் வரும். ப்ராசஸ் மாடல்ஸில் வந்து அந்த மெயின் டெக்னிக்கல் ப்ராசஸோ இல்லை அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ராசஸையோ வந்து எப்படி அந்த சிஸ்டம் டீல் பண்ணுதுன்றது இருக்கும். ஃபங்க்ஷனல் மாடல்ன்றது ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எந்த ஹையரார்க்கியில் ஒர்க் பண்ணுது. லோடிங், க்ளோஸ், ஃபில்லிங் வாட்டர் இப்படி 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னா இது எதோட ஹையரார்க்கியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் எங்கே வரும்னா ஃபஸ்ட்டு இந்த ஹையரார்க்கியில் வாட்டர் இருக்கா க்ளோத்ஸ் இருக்கான்னு கேட்டதுக்கப்புறம் தான் வாஷ் வரும். ஸோ இதை நீங்கள் பாட்டம் அப்பில் பார்த்தாலும் சரி டாப் அப்பில் பார்த்தாலும் சரி அந்த ப்ராசஸ் அந்த ஹையரார்க்கியை வந்து அந்த ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணும். நாம் எங்கேருந்து வேணாலும் அதை கால் பண்ணலாம். அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் ஒரு டேர்ம்ஸ் இருந்தது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன விதமான ஆர்கிடெக்சர் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் தேடியே பார்க்கலாம். ஒன்று ஒரு டயக்ராமாக இருந்தது. ஸோ டேட்டா சென்டர்டுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு டேட்டா இருக்கும். இந்த கிளையண்ட் 1 இங்கே ஆக்சஸ் பண்ணுறாங்க, கிளையண்ட் 2 இங்கே ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சர்வர்லேருந்து எல்லோரும் எடுக்கிற ரெக்வஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். டேட்டா ஃப்ளோன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இதுக்கு எப்படி டேட்டா ஃப்ளோ ஆகுதுன்றதை காட்டுறது. கால் அண்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ப்ரோக்ராம் இங்கே இருந்ததுன்னா இதில் மொத்தம் 3 சப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறது வந்து கால்னா இங்கேருந்து இங்கே போகிறது வந்து ரிட்டர்ன். இதுக்கான ஒரு ஆர்கிடெக்சர் தான் வந்து கால் அண்ட் ரிட்டர்ன். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ கிளாஸாக எடுத்து எப்படி ரிலேட் ஆகுதுன்னு காட்டுறது. லேயர்டு ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு லேயர் இப்போ இப்படியா இருக்கலாம், இங்கேருந்து இங்கேயா இருக்கலாம் 2 லேயர், இல்லை இப்படியிலேருந்து இப்படியா இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். ஸோ அதுக்கும் வந்து நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது, யூ கேன் ப்ரௌஸ். அடுத்து பேட்டர்ன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரூவ் பண்ணப்பட்ட சொல்யூஷன் நம்மளுடைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா பண்ணலாம். ஸோ என்ன விதமான டிசைன் பேட்டர்ன்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு சொல்லலாம். டேட்டா பேட்டர்ன்ஸ் சொல்லலாம், காம்போனன்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, இன்டர்ஃபேஸ் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஆர்கிடெக்சர், டேட்டா, இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக கூட வரும் அண்ட் காம்போனன்ட் ஆல்சோ கூட வரும். அடுத்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் எப்படி இருக்கும், ஒரு மொபைல் பேட்டர்ன். ஸோ திஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் த லேட்டஸ்ட் பார்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ செட். யூஸ்வலாக வந்து சாஃப்ட்வேர் மட்டும்தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் பார்த்துட்டு இருந்தோம். பட் த ரீசன்ட் எடிஷன்ஸ் தே டாக் அபவுட் வெப் அப்ளிகேஷன் அஸ் வெல் அஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். அடுத்து டிசைன் பேட்டர்ன் வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கிரியேஷனல் பேட்டர்ன், அடுத்து ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன், அடுத்து பிஹேவியரல் பேட்டர்ன். கிரியேஷனல் பேட்டர்ன்ன்றது என்னென்ன கிளாஸ் தேவை, என்னென்ன மாதிரியான அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம என்னென்ன கிளாஸ் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு கிரியேட் பண்ணக்கூடிய பார்ட். அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ன்றது எப்படி கிளாஸும் ஆப்ஜெக்டும் ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படின்றத காட்டணும். இப்போ ஒரு பர்டிகுலர் கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் வந்து எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம காட்டுறது வந்து அந்த ஸ்ட்ரக்சர். பிஹேவியரல் பேட்டர்ன்ன்றது எப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் என்ன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல கஸ்டமர் வந்து 3 ஆர்டர் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ ஆர்டர்ன்றது ஒரு பர்டிகுலர் கிளாஸ் தான், அதில் நமக்கு 3 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் என்ன. இப்போ 3 ஆர்டருக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் இருக்காது, ஆனால் கஸ்டமருக்கும் அந்த 3 ஆர்டருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும். நான் வந்து ஒரு டைமில் ஒரு ஆர்டர் தான் பண்ணணும்னு ரூல் இருக்கா என்ன. என்னுடைய ஃபுட் டெலிவரி ஆப்லேருந்து நான் எத்தனை ஆர்டர் வேணாலும் பண்ணலாம், எத்தனை அட்ரஸ் வேணாலும் நான் ஆர்டர் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். காசு கொடுத்தா டெலிவரி வரப்போகுது அவ்வளோதான், இல்லை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் காசு கொடுக்க போகிறோம். மற்றபடி நம்மளை யாரும் கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை. செப்பரேஷன்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு பார்ட். ஆஸ்பெக்ட் ஓரியன்ட்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த ப்ரோக்ராமிங்கோட மெயின் இதுவே இந்த பார்ட்டு தான். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நிறைய செக்ஷன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் இருக்கும். A concern is a feature or a behavior that is specified as a part of requirement. By separating concerns into smaller and more manageable pieces, problem takes less effort and less time to solve. ஸோ இருக்கிற கன்சர்ன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதை பிரச்சனையாக பார்க்க தேவையில்லை, அதை ஃபங்க்ஷனாலிட்டியாக பாருங்கள். எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ஆக்கிட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வரீங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுறதுக்கு அது போடுற எஃபர்ட்டை வந்து உங்களுக்கு கம்மியாகும், டைம் உங்களுக்கு சீக்கிரமாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு மார்க் லிஸ்ட் ப்ராசஸிங்கில் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில், மார்க்கோட டீட்டெயில் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு செய்கிறது எப்படி, எனக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் தான் இன்புட்டு, எனக்கு மார்க்ஸ் டீட்டெயில் தான் இன்புட்டுன்னு வந்துடுது. அதை ப்ராசஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இதை நல்லா பீஸாக ஆக்கிட்டிங்கன்னா, நல்லா மேனேஜபிள் பீசஸாக மாற்றிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை இட் டேக்ஸ் லெஸ் எஃபர்ட் அண்ட் லெஸ் டைம் டு சால்வ். கன்சர்ன் இஸ் அ பார்ட் ஆஃப் சிஸ்டம். என்ன மாதிரியாக டிவைட் ஆகிருக்குன்னா கோர் கன்சர்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா
சிம்பிள் அண்ட் ப்ரைமரி ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு கைண்ட் ஆஃப் கன்சர்ன். இன்னொன்று தான் வந்து கிராஸ் கட்டிங் கன்சர்ன், நம்ம அந்த ஆஸ்பெக்ட் ஓரியன்டட்ல பார்த்த பார்ட். அதாவது சிலது வந்துட்டு டெவலப்மெண்ட்டில் எங்கே வேணாலும் அது ப்ராப்ளம் ஆகும், அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ என்ன விதமான கன்சர்ன்ஸ்ன்னு மட்டும் இங்கே பார்த்துப்போம். ஸோ ஃபங்க்ஷனல் கன்சர்ன்ஸ் ஆஸ் வி நோ. குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், சில இதில் வந்து குவாலிட்டி வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கணும், பாலிசி எதுவும் வைலேட் ஆகாமல் பார்த்துக்கணும், சிஸ்டம் வந்து எங்கேயும் ஹேங் ஆகவோ ஃபெயிலியர் ஆகவோ ஆகக்கூடாது. ஆர்கனைசேஷன்ன்றது எப்படின்னா, இப்போ அவங்களுடைய சில ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கும்ல, அதை பிரேக் பண்ணிட்டு போகிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. செப்பரேஷன் ஆஃப் கன்சர்ன் இஸ் a design principle which states that each element of a program that can be a class or a method should address a single concern. ஸோ ஒன்று ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை எடுத்து ஸ்பெசிஃபை பண்ணுறதா இந்த கன்சர்னோட வேலை. அதில் இந்த கிராஸ் கட்டிங் கன்சர்னை நம்ம ஆஸ்பெக்ட் ஓரியன்ட் ப்ராசஸ் மூலமாக நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு மேப் டிசைனிங் டு தட் மாடல். ஓகே, இப்போ நீங்கள் கிளாஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தீங்களா, கிளாஸ் பேஸ்ட், அதில் அந்த கிளாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கொலாபரேட்டர் வந்து யூ கேன் மேப் டு சிஆர்சி கார்ட்ஸ். ஸோ சிமிலர்லி யூ ஹேவ் டு மேப் எவ்ரிவேர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலாரிட்டி. சாஃப்ட்வேரை வந்து நம்ம எப்பயுமே சின்ன சின்ன காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம், மாடியூல்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு மாடியூலும் ஒரு வேலை பண்ணும். ஸோ 5 க்ரைட்டீரியா எது வந்து ஒரு நல்ல மாடுலர் சிஸ்டம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாடுலர் டீகம்போசிபிலிட்டி. இது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை நான் சப் ப்ராப்ளமாக போட்டுட்டேன்னா அந்த பெரிய ப்ராப்ளத்தோட காம்ப்ளெக்சிட்டி வந்து உங்களுக்கு அந்த சப் ப்ராப்ளமில் இருக்காது. அடுத்து கம்போசபிலிட்டி. இது எப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து ஒரு காம்போனெண்ட் வச்சுருக்கேன்னா என்னோட ஒரு பர்டிகுலர் மாடியூலுக்கு நான் அதை ரீயூஸ் பண்ணுற பார்ட். அதாவது ஐ நீட் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ன்ற மாதிரி. நீங்கள் வந்து இந்த ரீயூசபிலிட்டின்னு கோட் எடுத்து எழுதுறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, டிசைனை கூட வி கேன் அப்ளை. மாடுலர் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டின்றது எப்படின்னா, ஒரு மாடியூலை வந்து தனியாக பார்க்குறப்ப அது என்ன செய்யுதுன்றதுல நமக்கு கிளியராக தெரியணும். அதாவது இதுதான் அது பண்ணணும், இந்த மாடியூல் வந்து இதை மட்டும்தான் பண்ணணும். இப்போ வாஷ்ன்ற பட்டன் வந்துட்டு இதை மட்டும்தான் பண்ணணும் நம்ம க்ளீனாக தெரிஞ்சதுன்னா அப்போ நம்ம அழகாக செக் பண்ணலாம், தண்ணி வருதா, க்ளோத்ஸ் இருக்கா, டிட்டர்ஜென்ட் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணலாம். ஓவரால் இந்த மாடுலர் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, வாஷ்னா இது இருக்கணும்னு நமக்கு க்ளீனாக தெரியும். இதே நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு வாஷிங் மிஷினாக திங்க் பண்ணுறப்ப, ஜென்ரலாக நான் துணி போடுவேன், தண்ணி திறந்து விட்ருவேன், அதுக்கப்புறம் தான் நான் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாஷுக்கு தேவையான ஆஸ்பெக்ட் இருக்கா இல்லையான்றது நம்மளால் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஸோ வாஷ் தனியாக, ரின்ஸ் தனியாக, அப்புறம் ஸ்பின் தனியாக. இப்போ ரின்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கணும், வாஷ்க்கு வந்து தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் திறந்து விட்டுக்கலாம். ஆனால் ரின்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கணும், அப்போ தான் ரின்ஸ் பண்ண முடியும். ஓகே, அதே போல் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் ஸ்பின் வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ அது மீறி உங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா அது இன்னும் ஸ்பின் முடியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து மாடுலர் கண்டினியூட்டின்றது எப்படின்னா, இப்போ ஒரு சேஞ்ச் நம்ம வந்து இந்த இடத்துல தான் பண்ணுறோன்றப்ப அங்கேயே வச்சு அந்த மாடியூலே வச்சு கரெக்ட் பண்ணிட்டோம்னா அது பெரிய லெவலில் அந்த சிஸ்டம் உங்களுக்கு பாதிக்காது. ஸோ இந்த வித தான் நமக்கு மாடுலாரிட்டி யூஸ் ஆகுது. அடுத்து மாடுலர் ப்ரொடெக்ஷன். ஸோ இஃப் அன் அப்நார்மல் கண்டிஷன் அக்கர்ஸ் வித்தின் அ மாடியூல், இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரெயின்டு வித்தின் தட் மாடியூல். ஸோ மாடுலாரிட்டின்றப்ப இதில் இப்போ வாஷில் வந்துட்டு தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தண்ணி டேப்லேருந்து வரலன்னா அங்கேயே அந்த மாடியூல் வந்து கரெக்ட் பண்ணிட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிடும். இதே வந்துட்டு நான் வாஷ் பண்ணுறப்ப எனக்கு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சும்மா டிட்டர்ஜென்ட்டை போட்டு சும்மா சுற்றி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா தண்ணியே நம்ம எப்படி வாஷ் பண்ணுவீங்க? அப்போது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த வாஷிங் மிஷின் என்ன வேலை செய்யணுமோ அது செய்யாது. ஸோ ப்ரொடெக்ஷன்ன்றது எப்படின்னா, அந்த மாடியூலில் நடக்கிற ஃபால்ட்டை அது சிஸ்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அதை அங்கேயே வச்சு கரெக்டாக பண்ணிக்கும். இதை நான் வாஷிங் மிஷினில் சொல்கிறதுனால உங்களுக்கு அதோடைய அருமை தெரியாமல் இருக்கலாம். பட் ப்ரொடெக்ஷன்ன்றது எப்படின்னா, அதனால் வந்து அந்த மாடியூல்னால் வர பிரச்சனை அந்த மாடியூலோடய முடிஞ்சிரும்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சாஃப்ட்வேர் ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஹைடிங்ன்றது எப்படின்னா, சிமிலர் டு அப்ஸ்ட்ராக்ஷன் தான். த இன்ஃபர்மேஷன் கண்டெய்ன்ட் இன்சைட் அ மாடியூல் இஸ் இன்ஆக்சசிபிள் டு அதர் மாடியூல்ஸ். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணுற எல்லா டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஆக்சஸ் இட் இன் பப்ளிக் மோட் பை அதர் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, யூ கேனாட் ஆக்சஸ் பை அதர் கிளாஸஸ்ன்னு. அந்த கான்செப்ட் தான் இங்கே இன்ஃபர்மேஷன் ஹைடிங். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் தான் வில் ஹெல்ப் யூ டிஃபைன் ப்ரொசீஜரல் என்டிட்டிஸ் தட் மேக் அப் த சாஃப்ட்வேர். ஸோ அந்த ப்ரொசீஜரல் இதை தான் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னு இதில் மீன் பண்ண வராங்க. ஹைடிங் enforces access constraint to both procedural as well as data. It provides greatest benefits when modifications are required during testing and later. Especially இது மெயின்டெனன்ஸ் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா தேவையில்லாத டீட்டெயிலை மாற்ற மாட்டோம். ஓகே, இது இந்த காலில் ப்ராப்ளம்னு தெரிஞ்சால் அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும்தான் போய் கை வைப்போமே தவிர டக்குன்னு எல்லாத்தையுமே மாற்ற மாட்டோம்.
Unplanned errors introduced during modification are less likely to propagate to other location. So the same thing applied here. இப்போ ஒரு set of independent modules இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், that communicate with one another. தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஒரு மாடியூலுக்கு இன்னொரு மாடியூல் அனுப்ப போகுது. அதனால் ஒரு மாடியூலில் நடக்கிற மிஸ்டேக்னால இன்னொரு மாடியூல் பெருசாக அஃபெக்ட் ஆகாதுன்றது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஹைடிங் மூலயமா. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்ஸில் இருக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாம். அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஒரு மாடியூலும் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் ஒன்றுத்துனால இன்னொன்றுத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ மாடியூல் ஏ இஸ் டிபெண்டிங் ஆன் மாடியூல் பின்னு எடுத்துக்கோங்களேன். பியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஏயோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு ஆகும். ஸோ எந்த அளவுக்கு ரெண்டுத்துக்கும் அதாவது இண்டிபெண்டா என்ன அர்த்தம், ஒன்றுத்துக்கு ஒன்று எவ்வளோ தூரம் டிபெண்ட் ஆகாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே வந்து எரர் கம்மியாக இருக்கும். ரீயூசபிலிட்டி நிறையா நம்ம பண்ணலாம். ஏன்னா இந்த மாடியூல்னால் நமக்கு பெருசாக பிரச்சனை இல்லைன்றப்ப அதை அழகாக நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கோட் வந்து ரொம்ப எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எவ்ரி திங் இஸ் கம்மிங் அண்டர் தட். இந்த ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸை வந்து 2 க்ரைட்டீரியா வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். ஒன்று கொஹேஷன்னு சொல்லுவோம், இன்னொன்று கப்ளிங்னு சொல்லுவோம். கொஹேஷன்ன்றது என்னென்னா ஒரு மாடியூல்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த்துன்றது. கப்ளிங்ன்றது என்னென்னா 2 மாடியூல்குள்ளே இருக்கிற டிபெண்டன்சி என்ன அப்படின்றது. கொஹேஷன்ன்றதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு மாடியூல்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே இருக்கிற ஒரு இதோடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது. கப்ளிங்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இவங்க 2 பேருக்குள்ளே எவ்வளோ டிபெண்டன்சி இருக்குது அப்படின்றது தான் வந்து கப்ளிங் ஃபேக்டர். கொஹேஷன்ன்றது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஹைடிங்னு சொல்கிறாங்க. திஸ் பெர்ஃபார்ம்ஸ் அ சிங்கிள் டாஸ்க் வித்தின் அ சாஃப்ட்வேர் ப்ரொசீஜர் ரெக்வயரிங் லிட்டில் இன்ட்ராக்ஷன் வித் ப்ரொசீஜர்ஸ் பீயிங் பெர்ஃபார்ம்ட் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம். இதை எந்த ஆர்டரில் எடுத்திருக்காங்கன்னா லோ லெவல் டு ஹை லெவல் கொஹேஷன், அதாவது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவிலிருந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வேர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு கொஷின் பேப்பரில் நான் ரொம்ப டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கோஇன்சிடென்டல் கொஹேஷன்ன்றது எப்படின்னா, ஒரு மாடியூல் வந்து இன்னொரு மாடியூலை வந்து டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆனால் வேறு வழி இல்லாமல் ஒரு கோஇன்சிடென்டலாக அது வந்து அதோட டீட்டெயிலையோ ஏதோ கேட்குது அந்த மாதிரி எடுத்துக்கிறது. லாஜிக்கல்ன்றது என்னன்னா, இஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ மாடியூல் பெர்ஃபார்ம் அ சிமிலர் ஆப்ரேஷன் தோஸ் டாஸ்க்ஸ் ஆர் ரிலேட்டட் லாஜிக்கலி நம்ம எடுத்துக்கலாம். டெம்போரல்ன்றது என்னன்னா, ஒரு மாடியூலோட எல்லா மெத்தட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு விஷயம் வந்து டெம்போரல் கொஹேஷன். இதே மாடரேட் லெவல் கொஹேஷனில் வந்துட்டு 2 இருக்குது. ப்ரொசீஜரல் கம்யூனிகேஷன்னு சொல்லிட்டு. ப்ரொசீஜரல்ன்றது என்னென்னா, ஒரு டீகோடிங் பண்ணுற அல்காரிதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெசேஜை. அப்போ வி ஹாவ் அ பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப், அதுபடி நீங்கள் போனால் தான் உங்களால் வந்து டீகோட் பண்ண முடியுன்ற பார்ட்டு தான் வந்துட்டு மாடரேட் லெவலில் வர்றது. அடுத்து கம்யூனிகேஷனல் கொஹேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஆல் த டாஸ்க்ஸ் ரெஃபர் டு ஆர் அப்டேட் த சேம் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரே விஷயத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நாம் கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து கம்யூனிகேஷனல் வரும். ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனல்னு இருக்குது. இஃப் த எலிமெண்ட் ஆஃப் அ மாடியூல் ஃபார்ம் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சீக்வென்ஸ் வேர் அவுட்புட் ஆஃப் ஒன் காம்போனன்ட் வில் பிகம் த நெக்ஸ்ட் ஒன்ஸ் இன்புட். ஸோ இவங்களுடைய இந்த மெத்தடு, இப்போ இங்கே ஒரு மெத்தட் இருக்குது, இங்கே ஒரு மெத்தட் இருக்குன்னா இது கொடுக்குற அவுட்புட்டு தான் இதோட இன்புட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு சீக்வென்ஷியல் கொஹேஷன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் கொஹேஷன்ன்றது என்னென்னா, இஃப் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ மாடியூல் கோஆப்ரேட் டு அச்சீவ் அ சிங்கிள் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு 4-5 எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எலிமெண்ட் 1, எலிமெண்ட் 2, எலிமெண்ட், இப்போ ஒரு 3 எலிமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து அந்த மாடியூலோட ஒரு டாஸ்க்கை மட்டும், ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் செய்யறதுக்காக ஒர்க் பண்ணுச்சுன்னா அதுதான் ஃபங்க்ஷனல் கொஹேஷன். அப்போ இந்த இடத்துல மாடியூல் வந்து அங்கங்கே கவனத்தை செதறாமல் ஒரே டாஸ்கில் கான்சென்ட்ரேட் பண்ணதில்ல, அதுதான் ஆக்சுவலாக கொஹேஷன். ஒரு மாடியூல்குள்ளே எல்லாருமே ஒன்றுத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற பார்ட். அதனால தான் இதை பெஸ்ட் கேஸ் சினாரியோனும் ஹை லெவல் கொஹேஷனும் இதை நம்ம சொல்கிறோம். அடுத்து கப்ளிங். அன்கப்புள்டாக இருந்தால் எப்படி, லூஸ்லி கப்புள்டாக இருந்தால் எப்படி, ஹைலி கப்புள்டாக இருந்தால் எப்படி அப்படின்றத இங்கே காமிச்சிருக்கோம். இட் இஸ் நத்திங் பட் அ மெஷர் ஆஃப் இன்டர்கனெக்ஷன் அமங் த மாடியூல்ஸ். இப்போ ஒரு குட் டிசைன்ன்றது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஹை லெவல் ஆஃப் கொஹேஷன் இருக்கணுமோ அந்த அளவுக்கு லோ லெவல் ஆஃப் கப்ளிங் இருக்கணும். ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட் ஆகக்கூடாது, ஐ மீன் டிபெண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கு. கப்ளிங் இஸ் மெஷர்ட் பை த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த மாடியூல். Coupling increases as the number of calls between modules increase.
ஸோ எனக்கு ஒரு மாடியூல் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப நான் யாரையுமே பெருசாக கால் பண்ணல, எதையுமே நான் கால் பண்ணல, நானே என் வேலையை முடிச்சுக்கிறேன்னா அங்கே லோ லெவல் கப்ளிங் தான். ஆனால் ஒரு 10 லைன் கோடில் 4 லைன் இன்னொரு மாடியூலை நான் கால் பண்ணி தான் செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் ஹை கப்ளிங் இருக்கிறதா தான் எடுத்துக்க முடியும். ஸோ நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நோ டைரக்ட் கப்ளிங்ன்றது பார்த்தீங்கன்னா நோ டைரக்ட் டிபெண்டன்ஸ் பிட்வீன் 2 மாடியூல்ஸ், இதுதான் வந்து எதிர்பார்க்கறது. அடுத்து டேட்டா கப்ளிங்ன்றது டேட்டா ஆஃப் ஒன் மாடியூல் வில் பி யூஸ்ட் பை அனதர் மாடியூல். ஸ்டாம்ப் கப்ளிங்ன்றது 2 மாடியூல்ஸ் கம்யூனிகேட் யூசிங் காம்போசிட் டேட்டா ஐட்டம், அதாவது ஒன் மாடியூல் பாசஸ் நான் குளோபல் டேட்டா ஸ்ட்ரக்சர் டு அனதர் மாடியூல். ஸோ அதுக்கு லோக்கலாக இருக்க ஒரு டேட்டாவை வந்துட்டு அது இன்னொரு மாடியூலுக்கு அனுப்புறது. அதே இது ஆப்போசிட்டாக இருக்கும் பாருங்களேன். இஃப் 2 மாடியூல்ஸ் ஷேர் இன்ஃபர்மேஷன் த்ரூ சம் குளோபல் டேட்டா ஐட்டம் வந்து காமன் கப்ளிங்கில் இருக்கும். கண்ட்ரோல் கப்ளிங்ன்றது என்னன்னா டேட்டா ஃப்ரம் ஒன் மாடியூல் இஸ் யூஸ் டு டிரெக்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் அண்ட் அனதர். ஸோ ஒரு மாடியூல்லேருந்து வர டேட்டா தான் இன்னொன்னுத்தோடைய எக்ஸிக்யூஷன் என்னன்னு டிசைட் பண்ணுறது தான் வந்து கண்ட்ரோல். ஸோ ஒன் மாடியூல் இஸ் கண்ட்ரோலிங் அனதர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. எக்ஸ்டர்னல் கப்ளிங்ன்றது 2 மாடியூல்ஸ் ஷேர் எக்ஸ்டர்னலி இம்போஸ் டேட்டா ஃபார்மேட். ஒரு ப்ரோட்டோகாலாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கலாம். 2 மாடியூல் வேற எக்ஸ்டர்னலாக இம்போஸ் ஆனால் ஒரு பர்டிகுலர் இதை ரிலை பண்ணுறது. கோடையே ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டென்ட் கப்ளிங்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே ஒரு கோட் கன்ஸ்ட்ரக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது மாடியூல் 1 இது மாடியூல் 2னா இந்த பார்ட்டே எனக்கு தேவைப்படுதுன்னு இந்த மாடியூல் சொல்லுச்சுன்னா இது வந்து கண்டென்ட் கப்ளிங்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கப்ளிங் விச் ஹேஸ் டு பி அவாய்டட். ஸோ நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால தான் கப்ளிங் வந்து லோவாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு 0வாக இருந்தால் நல்லதுன்றாங்க. அடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன் பார்ப்போம். 4 விதமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆர்கிடெக்சர், இன்டர்ஃபேஸ், காம்போனன்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட். நான் டேட்டான்னு சொல்லியிருந்தேன், இங்கே டிப்ளாய்மெண்ட்டுன்னு இருக்குது. அனாலிசிஸில் என்ன டயக்ராமாக இருக்கிறது, டிசைனில் எப்படி மாறுதுன்றத இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அடுத்து டேட்டா டிசைன். டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா create a model of data or information that is presented at a higher level of abstraction. என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் டேட்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் லெவலில் பார்த்தீங்கன்னா the design of data structure and associated algorithm டேட்டா டிசைனை பற்றி பேசுகிறதா இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் லெவலில் நாம் வந்து ஒரு டேட்டா மாடலை ஒரு டேட்டா பேஸாக மாற்றுறது வந்து டேட்டா டிசைன் பற்றி பேசுகிறதா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கோங்க. நாம் இப்போ ஒரு பைத்தான் இல்லை ஒரு ஜாவா மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்டராக இருக்க போகுது. அப்போ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த சென்ஸ் வாட் டேட்டா டைப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. அப்போ அதை டிசைன் பண்ணுற பார்ட்டை நம்ம டேட்டா டிசைன்னு சொல்லுவோம் ப்ரோக்ராம் லெவலில். இதே அப்ளிகேஷன் லெவலில் பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம டேட்டா பேஸில் வைக்க போகிறோமோ அதுதான் வந்து ஸ்டோரேஜ் பார்ட். அப்போ டேட்டா பேஸ் டிசைன் பண்ணக்கூடிய அந்த டேட்டா மாடல்ஸை தான் வந்து நம்ம இந்த இடத்துல டேட்டா டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அப்ளிகேஷன் லெவலில் சொல்ல போனால் ER டயக்ராம்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் நம்ம சொல்லலாம். அட் பிஸ்னஸ் லெவல் ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அடுத்து டேட்டா பேஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேர்ஹவுஸாக இருக்கும். அதாவது நீங்கள் டேட்டா மைனிங்கோ இல்லை நாலேஜ் டிஸ்கவரியோ யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா டிசைன் இஸ் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ் டு ரெப்ரசென்ட். ஆர்கிடெக்சரல் டிசைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் என்ன மாதிரியான ஒரு டொமைனில் இருக்குது, அந்த அப்ளிகேஷனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அதெல்லாம் இதில் எப்படி அப்ளை ஆகுதுன்றதை பொறுத்து ஒன்னொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயக்ராம் போடுறது. மொத்தத்தில் அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதோ அதை நமக்கு எடுத்து காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டமும் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்க ஒரு சப்சிஸ்டமும் எப்படி இன்டர்கனெக்ட் ஆகிருக்குன்றதையும் நம்ம டயக்ராம் மூலயமா இது பண்ணலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று யூசர் ஆப்ரேட் பண்ணுற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் டு அதர் சிஸ்டம், இன்னொன்று இன்டர்னல் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் வேரியஸ் காம்போனன்ட்ஸ். ஸோ இதில் சில ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் யூசர், அவங்களோட டாஸ்க் என்ன, அந்த என்விரான்மெண்ட் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து இங்கே கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு டிசைன் பண்ணணும். அந்த டிசைன் முடித்ததுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் முடித்ததுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் வேலிடேஷனில் யூசபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க, அதாவது ஈஸியாக யூசரால் எல்லாத்தையும் பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வேறு ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ 404 எரர்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு வெப்சைட்டில். ஸோ கரெக்டாக எல்லாம்
எல்லா இதுக்கும் போகுதான்றதை செக் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த விஷயங்களை தான் நான் சொன்னேன். டிசைன் இஷ்யூஸில் வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுதா, ஹெல்ப் கரெக்டாக எடுக்க முடியுதா, மெனு கரெக்டாக ஆக்சசபிளாக இருக்கா, அப்ளிகேஷன் வந்து ஆக்சசபிளாக இருக்கா, ஆக்சசபிள் இன் த சென்ஸ் ஈஸியாக வந்து அப்ளிகேஷனை ஒர்க் பண்ண முடியுதா, அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ இந்த யூசர் இதை பொறுத்த வரைக்கும் நிறையா பிரின்சிபல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். should be designed so that it anticipates the user's next move. அடுத்து என்ன நடக்கும்ன்றத வந்து அந்த யூசர் வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்றத ஓரளவுக்கு அந்த அப்ளிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்புறம் the interface should communicate the status of any activity initiated by the user. ஸோ இப்போ தப்பாக எதையா கிளிக் பண்ணால் இது வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அதே போல் கரெக்டாக ஏதாவது ஒரு பேஜுக்கு போங்கன்னு சொன்னால் அது உடனே போகணும். அந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அதுதான் இது. I'll slowly scroll this so that you can have a look. When appropriate, the state of the user interaction should be tracked and stored so that the user can log off and return later to pick up. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நீங்கள் வந்து ஹோம் வந்துட்டு மொபைல் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்த தடவை நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறப்ப அது அந்த ஸ்டேட்டஸ்லேயே தான் போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டிசைன் இவாலுவேட் பண்ணுறப்ப இப்போ பாருங்கள், அவங்க ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நேவிகேஷன் மெனு எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஹோம் பேஜோட கண்டென்ட் எங்கே இருக்குது, ஸோ அப்ஜெக்டிவ் 1 வந்துட்டு இந்த லிங்க் போகுதா, அப்ஜெக்டிவ் 2 வந்து இந்த லிங்க் போகுதா, அப்ஜெக்டிவ் 3 வந்துட்டு இந்த கண்டென்ட் இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் ஒன்று அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனில் இருக்கான்றது அந்த டிசைன் எவாலுவேஷன் பார்ட்டில் நமக்கு இருக்குது. அடுத்து வந்து காம்போனன்ட் லெவல் டிசைன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் டிஸ்கிரைப் த இன்டர்னல் டீட்டெயில் ஆஃப் எவ்ரி சாஃப்ட்வேர் காம்போனன்ட். டு அக்கம்ப்ளிஷ் திஸ் we have to define data structure for all data objects and algorithmic detail for all processing. It's an interface that allows access to all component operations. எல்லா விதமான பிஹேவியரும் அந்த காம்போனன்ட் லெவலில் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். டிப்ளாய்மெண்ட்ன்றது என்னன்னா, how software functionality and subsystems will be allocated within the physical environment. ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருந்தால் அந்த சர்வரில் டிப்ளாய் பண்ணுறப்ப எப்படி இருக்கணுன்றதோ, இல்லை ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருந்தால் அந்த கஸ்டமரோட சிஸ்டத்தில் அதை எப்படி டிப்ளாய் பண்ணுன்றதை பற்றியான டிசைன். ஸோ ஆர்கிடெக்சர், டேட்டா, யூசர் இன்டர்ஃபேஸ், காம்போனன்ட் வேர் இன் யோர் சிலபஸ், and deployment is also there, so I just included.